ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், நீங்க தமிழ்நாட்டுல இருந்து திருமலைக்கு தர்ஷன் போற பக்தர்களா இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இன்னும் 2 இடங்கள்ல உங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் வந்து கிடைக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ் டிக்கெட்டோட தர்ஷன் டிக்கெட்டையும் சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இடங்கள்ல இருந்து போகக்கூடியவங்க அந்த பஸ்லயும் டிராவல் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பஸ் டிக்கெட்டோட சேர்த்த தர்ஷன் டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் வந்து சென்னையில இருந்துலாம் ஓப்பன் ஆனதுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்டா இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். எல்லாருமே டிராவல் பண்றாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த தரிசன டிக்கெட்டுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அன்டைம்ல போறோம், சப்போஸ் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கல, நம்ம போற நல்ல க்ரௌடு ஹெவியா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து எந்தெந்த இடத்துல இருந்து போற பஸ்ல இந்த டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு புதுசா ஒரு இடத்துல இருந்து புக் பண்ணிட்டு அதை பத்தி எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அந்த பிளேஸ்ல இருந்து போகிற பஸ்லயும் இந்த தர்ஷன் டிக்கெட் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. அது இல்லாம இன்னொரு இடத்துலயும் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏபிஎஸ்ஆர்டிசில எப்படி புக் பண்றது, தர்ஷன் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்றது, என்னென்ன ஐடி ப்ரூஃப்லாம் யூஸ் பண்ணலாம், இதை பத்தி ஏகப்பட்ட வீடியோ நம்ம ஷேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல இருந்து எந்தெந்த இடத்துலாம் ஒரு 20க்கு மேற்பட்ட இடங்கள்ல இருந்து ஆந்திர பிரதேசத்துல மட்டும் நமக்கு இந்த தர்ஷன் டிக்கெட் வந்து கிடைக்குது. நீங்க பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஆனா டிராவல் பண்ண தேவையில்லை. தர்ஷன் டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிட்டே நீங்க தர்ஷன் பார்க்கலாம். இது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டையும் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் ஏபிஎஸ்ஆர்டிசியோட வெப்சைட்டோட லிங்க் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஃபோனில் போயிட்டு ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டே இந்த வெப்சைட் தான் வரும் உங்களுக்கு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்றது தான் ஷார்ட்டாக ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து நம்ம ஃப்ரம்ல வந்து தமிழ்நாட்டில இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பஸ் டிக்கெட்டோட தர்ஷன் டிக்கெட் வந்து இருக்கும். அந்த பிளேசஸை நோட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இப்போ ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஜூலைக்கு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பஸ்ஸில் உங்களால் போக முடியும்னாலும் நீங்கள் பஸ் டிக்கெட்டே சேர்த்தே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால பிளேசஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு புதுசாக தமிழ்நாட்டில் ஒரு இடத்துலேருந்து போகிற பஸ்ஸில் ஏபிஎஸ்ஆர்டிசியில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நந்தினி அப்படிங்கிறவங்க தான் அந்த கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருவண்ணாமலையில் இருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி 0.15 அப்படின்ற பஸ்ஸில் புக் பண்ணுங்க, புக்கிங் பண்ணுனா தர்ஷன் டிக்கெட் வந்து சேர்ந்து கிடைக்குது, 735 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம திருவண்ணாமலையிலேருந்து போகுதா அப்படின்றதையும் நான் இந்த வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போதைக்கு டிக்கெட்ஸ் வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஜூன் முடிஞ்சு ஜூலை மாதத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் திருப்பதிக்கு தர்ஷன் போகிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மற்ற இடங்கள்லேருந்து போகிறவங்களும் தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த இடத்துலேருந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்னை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல 2 லெட்டர் நம்ம டைப் பண்ணும்போதே இந்த இடத்துல வரும். ரெண்டாவதாகவே இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து 2 வந்து திருப்பதி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. திருமலைக்கும் பஸ் போகும், திருப்பதிக்கும் பஸ் போகும். நம்ம எப்படி வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். டிபார்ச்சரில் வந்து நம்மளோட தர்ஷன் டேட்டுக்கு முதல் நாள் வந்து ட்ராவல் பண்ணுற டேட்டாக இருக்கணும். இப்போதைக்கு வந்து ஜூன் மாதம் ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற பஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு பஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து போகக்கூடியது ஒரே ஒரு பஸ் தான். ஸோ 266 ரூபாய் பேஸ் ஃபேராக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சீட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பஸ் டிக்கெட் எவ்வளோ அப்படின்ற ஃபேர் உங்களுக்கு வந்து வரும். இதில் ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா 300 தர்ஷன் டிக்கெட் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சீட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பஸ் ஃபேர் பாருங்கள். உங்களுக்கு சீட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து 322 ரூபா காட்டும். இதில் வந்து தர்ஷன் டிக்கெட் நம்ம செலக்ட் பண்ணோன்னா ரெட்ல உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா தர்ஷன் டிக்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டிடிடி தர்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த செலக்டட் ஸ்லாட்னு கொடுத்தாங்கன்னா ஒரு 50 டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த டிக்கெட் எல்லாமே தீந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சிலர் கேட்பீங்க, இதில் பஸ் டிக்கெட் இருக்குது ஆனால் வந்து தர்ஷன் டிக்கெட் மட்டும் காட்ட மாட்டேங்குதுன்னு. அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த மாதிரி மெசேஜ் வரும்.
ஜூலை மாசத்துக்கு ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு கிரீன்ல வந்து காட்டும். சேம் இதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்ச் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல மாடிஃபை சர்ச்சில் போயிட்டு அடுத்த பிளேஸ் எங்க அப்படின்னா நம்ம சென்னை சொல்லிட்டோம், அடுத்து கள்ளக்குறிச்சி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒசூர். ஸோ ஒசூர்ல இருந்து நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கேயே ஒரே ஒரு பஸ் தான் உங்களுக்கு ரன்னிங் ஆகுது. ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் வரும். சேம் அதே தான். செலக்ட் சீட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் சீட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க. சீட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து தர்ஷன் டேட் செலக்ட் பண்ணோம்னா இங்கேயும் வந்து ரெட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டிக்கெட்ஸ் குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரு 50 டிக்கெட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை, அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, அதுக்கு அடுத்தது ஒசூர், அடுத்த பிளேஸ் வந்து நம்ம திருவண்ணாமலைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுவே நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். ஃபுல்லாகவே கூட நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் 2 லெட்டர் டைப் பண்ணிங்கனாலே இதில் வந்து வரும். இங்கே வந்து பாருங்க இருக்கு திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கு. தமிழ்நாடுன்னு சொல்லி பின்கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல போயிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து போகிறது நிறைய பஸ் இருக்கு. அதாவது ஒரு பஸ்ன்ட்டு இல்லை, நிறையவே ஒரு 5 பஸ்க்கு மேலே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஷோ லே அவுட் கொடுத்துட்டு பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து பேஸ் ஃபேர் ரொம்பவே கம்மி, 262 ரூபா தான். ஆனால் தர்ஷன் டிக்கெட் இப்போ வந்து அவைலபிள் இல்லை. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது திருவண்ணாமலையிலேருந்து போகிற பஸ்லையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் பஸ்ஸில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சேம் இதே மெசேஜ் தான் உங்களுக்கு. மெசேஜ் அதாவது பாப்பப் மெசேஜ் வரலன்னா டிக்கெட் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பஸ்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஷோ லே அவுட் கொடுங்க, அதுலேயும் இல்லை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பஸ்ஸில் மட்டும்தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்லேயுமே நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாப்பப் மெசேஜ் வரலன்னா அதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 2 பஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அதுலேயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி கொடுத்து பார்க்கலாம், அதுலேயும் இல்லை. அதுக்கு அடுத்து கடைசி பஸ். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு 207 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வியா சித்தூர் வேலூர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பஸ்ஸில் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. மற்ற எந்த பஸ்லேயுமே உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் அட்டாச் ஆகலை. ஸோ அதனால் திருவண்ணாமலையிலேருந்து போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த பஸ்ஸு ஃபேர் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பிளேஸ் வந்து எங்கேருந்து அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு இந்த இடத்துல வந்து கிருஷ்ணகிரின்னு கொடுத்துக்கோங்க. கிருஷ்ணகிரியிலேருந்து போகிற பஸ்லேயுமே உங்களுக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் அட்டாச் ஆகிருக்கு. கிருஷ்ணகிரி அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் தமிழ்நாடு இருக்குன்றது சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பஸ் லிஸ்ட் வரும். சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நிறைய பஸ் இருந்தாலுமே எல்லா பஸ்லேயும் அட்டாச் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு பஸ்ஸையும் கொடுத்துட்டு ஷோ லே அவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதில் டிக்கெட் இருக்காது. அடுத்தது இப்போ லாஸ்ட்டில் போய் பாருங்கள். லாஸ்ட்டில் இருக்க 2 பஸ்ஸு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்க பஸ், ஸோ இது வந்து சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, பஸ் நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எந்த வழியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து இருக்குது. அதாவது லாஸ்ட் பஸ்ஸு 282 ஃபேருக்கு முன்னாடி 280ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. டிப்போர்ட் வந்து குப்பம் தான் எல்லாமே உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்குது. ஸோ இதில் சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துச்சுன்னா டிக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் கிருஷ்ணகிரியிலேருந்து இருக்குது. ஸோ எல்லா பஸ்லேயுமே கிடையாது. ஏன்னா இப்போ தர்ஷன் டிக்கெட் கம்ப்ளீட் ஆயிருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ்லேயுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரியிலேருந்து. இந்த மாதிரி நீங்கள் எல்லா பஸ்ஸுமே ஃபஸ்ட்லேருந்து வர்றது எல்லாமே செலக்ட் சீட் கொடுத்து ஷோ லே அவுட் கொடுத்துட்டே போனீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா தர்ஷன் டிக்கெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எங்கெல்லாம் புக் பண்ணலான்னா திருவண்ணாமலை, ஒசூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, கிருஷ்ணகிரி. சென்னையில் நிறைய பஸ்லையுமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சென்னையிலேருந்து கிடைக்கல, நான் மற்ற இடங்கள்லேருந்து நான் ட்ராவல் பண்ணிக்குவேன் பஸ்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பஸ் டிக்கெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்த்திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கான பிளேஸ்க்கான அந்த டிக்கெட்டுமே அதில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ பஸ்க்கான ஃபேருமே அதில் ஆட் பண்ணிடுவாங்க. அதை கூட நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆந்திராலேருந்து போகக்கூடிய இன்னொரு இடத்துலேருந்து போகிற பஸ்லையும் ரொம்பவே ஃபேர் கம்மியாக இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த பிளேஸோட பேர் வந்து விகோட்டா, VKOTA அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பஸ் வந்து ஷோ ஆகும். இதில் பேஸ் ஃபேர் வந்து பாருங்கள் 197 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புது பிளேஸு. பேஸ் ஃபேர் 252 ரூபா தான். இதில் தர்ஷன் டிக்கெட் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தேவைப்படுறவங்க இந்த பிளேஸும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை மாதத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து போகிறவங்களுமே இந்த APSRTCயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியிலேருந்தும் போகிற பஸ்லேயும் இந்த தர்ஷன் டிக்கெட்டும் பஸ் ஃபேரோட ஆட் ஆகியே இருக்கும்.
ஒரு 3 பஸ் இருக்கு. இதே மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல பஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு தர்ஷன் டிக்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மொத்தமா வந்து இந்த இடங்கள்ல தமிழ்நாட்டிலேருந்து போறவங்க புக் பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேர் ஒரு சில இடங்கள சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த ஊர்லேருந்து போற பஸ்ஸை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஊரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரைனா மதுரைன்னு சர்ச் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா, அது பஸ் ரூட் போகுது அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சில டைம் வந்து பஸ் இருக்கும், ஆனா வந்து டிக்கெட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ காஞ்சிபுரம்லாம் கொடுத்தோம் அப்படின்னா, காஞ்சி அப்படின்றது இதுல லிஸ்ட்ல வந்து இருக்கும். ஆனா அங்க இருக்க அந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, காஞ்சிபுரம், காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா பஸ் நிறைய இருக்கு. அந்த பஸ்ல எல்லாத்துலயுமே தர்ஷன் டிக்கெட் வந்து ஆட் ஆகியிருக்காது. பேஸ் ஃபேர் ரொம்ப கம்மி தான், 119 ரூபா தான் பேஸ் ஃபேரு. இதுல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதனாலதான் இந்த பிளேஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஊர் எதுவோ அந்த ஊரை இந்த மாதிரி என்டர் பண்ணி மாடிஃபைல போயிட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி பஸ் காட்டுதுன்னா பஸ்ல போயிட்டு ஷோ லே அவுட்ல போயிட்டு தர்ஷன் டிக்கெட் இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவையும் பிளேசஸ் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலை, ஒசூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, கிருஷ்ணகிரி இந்த இடத்துல எல்லாமே கன்ஃபார்மா டிக்கெட் இருக்கு. பாண்டிச்சேரியிலே இருக்கு. ஸோ வேணும்னா இந்த பிளேஸோட நேம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சொல்லிட்டு அதே மாதிரி இந்த வெப்சைட்டோட லிங்கையும் பின் பண்ணி வைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிக்கெட் ஓப்பன் ஆகும் போது நான் சேனல்ல வீடியோ அப்டேட் பண்ணுவேன், அதை பார்த்துட்டு கூட புக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாசத்துக்கான டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா அவைலபிள் காட்டும். சப்போஸ் முன்னாடியே ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால நேத்திர தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன்லாம் ரொம்ப சீக்கிரமாவே காலையில ஓப்பன் ஆனப்பவே வந்து தீர்ந்துருச்சு. நம்மளோட டெலிகிராம்லயே நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில 3 மணிக்கு எல்லாமே இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லா முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும் தான் அப்போ 6 மணிக்கு மேல ஓப்பன் பண்ணியிருந்தா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தர்ஷன் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 300 ரூபா வர்ச்சுவல் சேவாலேனா 2லேருந்து 3 மணி நேரமும், டோக்கன் சர்வ தரிசனத்துல எஸ்எஸ்டி டோக்கன்ல வந்து ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேரடி சர்வ தரிசனம் 10லேருந்து 15 ஆகலாம். ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமைன்றனால எஸ்எஸ்டி டோக்கன் இல்லை, எல்லாருமே வந்து நேரடி சர்வ தரிசனத்துல போயிருப்பாங்க. அதனால அதே மாதிரி இன்னையிலேருந்து திருப்பதி கோவிந்தராஜசுவாமி கோவில்ல பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. தர்ஷன் போறவங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஆகஸ்ட் மாசத்துல பவித்ரோற்சவம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து திருமலையில நடக்குது. 15லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும். இதுக்கான புக்கிங் வந்து இந்த மாசம் 21ஆம் தேதி வந்து காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. இதுல நீங்க வந்து முக்கியமான விஷயங்கள் என்னன்னா 3 நாள் நீங்க சேவா பார்க்கலாம், 3 நாள் தர்ஷனமும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதோட பிரைஸ் அப்படின்றது ஒரு ஆளுக்கு 2500 ரூபாய். டிக்கெட்டோட காஸ்ட் 2500 ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 600 டிக்கெட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 600 டிக்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகும். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்ம 2 பேத்துக்கு தான் வந்து இந்த சேவா வந்து பண்ண முடியுங்க. 3 நாள் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து புக் பண்ணிக்கலாம். நேற்று திருமலையில் தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,930 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. வேற எந்த அப்டேட் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா திருவண்ணாமலை அப்படின்ற பிளேஸ் நான் இது வரைக்கும் சர்ச் பண்ணி பார்க்கல. பட் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா வேற எந்தெந்த பிளேஸ் அப்படின்றத நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம போயிட்டு தான் எஸ்எஸ்டி வாங்கணும் அப்படின்றது இல்லை, ஆன்லைனில் கிடைக்கிற டிக்கெட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெலங்கானா டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு மே மாதம் ஜூன் மாதத்துக்கு எல்லாமே டிக்கெட் வந்து கிடைக்கும். 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டோட பஸ் டிக்கெட் கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ காஸ்ட்லி மீன்ஸ் என்னன்னா உங்களோட பஸ் டிக்கெட் ஃபேர் அதிகமாக இருக்கும். 300 ரூபா டிக்கெட்டுக்கு 450 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஏபிஎஸ்ஆர்டிசியில் 300 ரூபா டிக்கெட்டுக்கு 320 ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷனை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.